ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேரட் சாதம் செய்ய போகிறோம். இதுக்கு கேரட் துருவி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதுதான் நமக்கு தேவை. இப்போ வாணலி வச்சுக்கலாம். வாணலியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு சேர்த்த அப்புறமா கடுகு பொரியிறவரை வெயிட் பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்போட கலர் நல்லா சிவந்து வரணும். அது வரலாம் அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். கடலைப்பருப்பை தீய விடாதீங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். இப்போ கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஓரளவு பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கு கேரட்டை சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாம் அப்படின்னா காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் 2 கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கேரட் உங்களுக்கு எந்த மாதிரி, அதாவது சின்ன துருவல் இருக்குது, பெரிய துருவலுக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சீவிக்க வேண்டியதான். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம சாதம் ஆட் பண்ணிக்க போகிறோம். சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கிறது நல்லா குழையாமல் அது கூட சேர்ந்து அப்படியே கிண்டி விட்டுருங்க. நம்ம இதை சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்காக நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதே கிடையாது. இந்த மாதிரி நல்லா சாதத்தை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவை அப்படின்னா லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் லைட்டாக சேர்த்துருக்கேன், அதை வீடியோவில் காட்ட முடியல. இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி உப்பு கம்மியாக இருந்தாலும் உப்பு சேர்த்துக்கோங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப சுவையான கேரட் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ்னால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.